கோவை மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய ஓட்டுநர்கள் மற்றும் துலக்கினர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவித்த குறைந்தபட்ச கூலி, பணி பாதுகாப்பு, சம்பள ரசீது உள்ளிட்டவைகள் வழங்கக் கோரி நடைபெற்ற போராட்டத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டபடி மாநகராட்சி ஆணையாளர்கள் பேச்சுவார்த்தை ஒப்பந்த நகலை இன்று வரை வழங்கப்படவில்லை. உடனடியாக வழங்கக் கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டு போராடிய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக் கோரியும் அரசு மருத்துவமனையில் இஎஸ்ஐ அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளாக இஎஸ்ஐபிஎஃப் எதுவும் வழங்கப்படவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்த குறைந்தபட்ச கூலி 770 வழங்கப்படவில்லை. இது குறித்து கேள்வி கேட்டால் தொழிற்சங்கம் வைத்துக் கொள்ளக்கூடாது, சங்கம் வைக்கும் உரிமை இல்லை, நீங்கள் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, அடிமைகளாக பணிபுரிய வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்த நகலை காண்பிக்கிறார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும். சங்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை இந்திய அரசியலமைப்பின்படி அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்த குறைந்தபட்ச கூலி 770 வழங்கப்பட வேண்டும். பணியாற்றும் பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும். 480 நாட்கள் வேலை செய்த தொழிலாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்று கோரி இன்று ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் இன்று வரை குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை. இன்று 5 மாடி 7 மாடி கட்டிடங்களுக்கு குடிநீரை சுமந்து செல்லக்கூடிய அவல நிலை ஏற்படுகிறது. இது குறித்து பல்வேறு முறை அதிகாரிகள் நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம். இன்றைக்கி மருத்துவர்களுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு, அரசூழியர் குடியிருப்புகளுக்கு கட்டி கொடுக்கிற வீடுகளில் குடிநீர் இணைப்பு மேலே செல்கிறது. ஆனால் தூய்மை பணியாளர்கள் வீடு இல்லாத மக்களுக்கு, ஏழைகளுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் 7 மாடி கட்டிடங்களுக்கு குடிநீரை சுமந்து செல்கிற அவல நிலை ஏற்படுகிறது. அரசு உடனடியாக அனைவருக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.